ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த நெக்லஸ் தான். ஸோ இது என்ன அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்க ஒரு நெக்லஸ்ஸு த்ரூ அவுட் இந்த ஃபுல் டிசைன்ஸ் வர மாதிரி. ஸோ இது ரெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும். இது ஃபுல்லாக இப்போ எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்னென்னா இந்த ஜெம்ஸ் போய்ட்டு எனக்கு வேணுங்கிற ஸ்டோன் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் மேனுவலில் போய்ட்டு நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கிராஸ் ஆப்பர் ப்ளகின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் மேட்ரிக்ஸுங்கிறது ஒன்று போகாமே அதில் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு வந்துட்டு நான் பெசில் வைக்கிறேன். ஸோ இந்த பெசிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டு கீழே க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளிப் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது தனியாக எனக்கு வந்துட்டு வேணும்னு சொன்னிங்கன்னா சொல்லுங்கள், நான் க்ரியேட் பண்ணி போடுறேன் தனி வீடியோஸு. தென் அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் 0 என்டர். இப்போ எனக்கு இதிலிருந்து ஒரு நூல் இலை கொஞ்சம் கம்மியாக இப்படி வச்சு அந்த ஓவல் ஷேப் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தென் அதுக்கப்புறம் ஆப்செட் கொடுத்து இப்போ 1.2 வைக்கிறீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 0.2 அட்லீஸ்ட் இருக்கணும். அப்போது 1.6 கேப் இருக்கும் இந்த கர்வுக்கும் அந்த கர்வுக்கும். இதை லாஃப்ட் அடித்து சர்ஃபேஸாக மாற்றிக்கிறேன். தென் இதை -0.5 மினிமம் திக்னஸ்க்கு இறக்கிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்செட் 0.8 1.6 பாதி. ஓகே, தென் இப்போது இந்த ஜுவல்லரி செட்டிங்லேயே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டோன் வைக்கிற ஜெம் ஸ்டோன் வைக்கிறதுக்கு இருக்கும். இந்த ஓரின் சர்ஃபேஸில் இங்கே வச்சு எனக்கு இப்போ என்ன சைஸ்னால் 1.2 ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி மேனுவலாகவும் அப்படி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜெமான் கர்வ் கொடுத்து செலக்ட் கர்வு உங்களுக்கு ஷேப் வந்துடும். ஃப்ளிப்பு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன். கேப் வந்து கால்குலேட்டடு ஃபிக்ஸ்டு வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ அதுக்கு வந்த மாதிரி எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இங்கே வந்துட்டு 1.2 ஓகே, இப்போ கிரியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் இதுக்கு ப்ராங் வைக்கணுமா? இப்போ இதெல்லாமே குரூப் ஆகிடும். ஜிஜி ப்ராங் ஆன் ஜெம்ஸ், ஜிஜி ப்ராங் ஜெம்ஸ் இதில் போயிட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா வந்துடும். எனக்கு சைஸு 0.6, ஹைட்டு 1 இது இந்த ஸ்டோன் பிடிச்சிருக்க கேப் இது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஸ்டைலு. ஸோ இந்த எப்படி வேணுமோ அந்த ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கோங்க. கிரியேட். ஓகே, தென் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்து வந்தோன்னா செட்டிங்ஸ் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இப்போது இதை சைட் வியூ வந்துடுங்க. இது ஃபுல்லாக கவர் ஆகும். ஓகே, தென் ஆப்செட் 1.6 லாஃப்ட். தென் இதை மினிமம் திக்னஸ் 0.5க்கு
மேலே ஏற்றிக்கிறேன். ஓகே, தென் எக்ஸ்ட்ராக்ட் ஐஸ்லேட் கர்வ் கொடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து இந்த லைனை மேலே எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் கொடுத்து போத் சைடில் 0.2 mm, டோட்டலாக 0.4 mm. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு டாப் வியூ வாங்க. சென்டரில் போட்டு ஓகே. ஸோ மெத்தட் இதுதான். அரே கர்வ் கொடுத்து இந்த லைனை பேஸ் பண்ணி இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 16 பீஸ் வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா ஒரு 0.1 mm மேலாம் மேலே தூக்கிறேன். இப்போ இதை லைட்டாக தான் டச் ஆகிருக்கு, பிடிச்சிருக்காது. ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு ஒரு லைன் ஒன்று எடுக்கிறேன். இதுலேருந்து இதுக்கு எடுத்து இதை ரீபில் கொடுத்து 4 பாயிண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இது ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, இந்த மாதிரி யூ ஜாயிண்ட் தான் வச்சுக்கணும். இப்போ இதை பைப்பு இதை ஃப்ளாட்டாக ரவுண்டாக மாற்றிக்கோங்க. எப்படி இருக்கும்? இப்போ டாப் வியூ மிரரு, அகைன் மிரரு, இதை மேனெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அகைன் இதை அவ்வளோதான். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆர்க்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டு இதை ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி ஒன்று பூலியன் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் வைக்கணும். ஸோ கட்டர்ஸில் போனீங்க அப்படின்னா கட்டர்ஸ் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட்டு பூலியன் டிஃப்ரென்ஸ், கீழே ஹோல்ஸ் வந்துருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அரே ஆன் கர்வ். ஸோ இப்போ எனக்கு எத்தனை பீஸ் வேணுமோ ஒரு 20 கொடுக்குறேன்னா நியர்பை வந்து. ஸோ இது ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த நெக்லஸாக பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரிங் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு நெக்லஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.